वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पुत्रिणे चितचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सृषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदं यतिपतेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निधते निगमान्तभाष्यं तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वन्दामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसति शिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलैस्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं यतिशेखरेण श्रीवत्सचिह्नविश्वेभ्यः नममुक्तिमधीमहे एल्तय श्रीकण्ठे कान्तिमण्डलसुतां यो यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। हरि ओम्। यः पूर्व्याय वेधसे नवीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् सेदुश्रवोभिर्युज्यञ्चिदभ्यसत् तमुस्तोतारः पूर्व्यं यथा विदरुतस्य गर्भगुं हविषा पिपर्तना आस्य जानन्तो नामचिद्विभक्तना बृहत्ते विष्णो सुभदिं भजामहे इन्दुणै पदुमत्तलर्मகள் தனக்கு மின்பன் நற்புவிதனக்கிறைவன் தன்துணையாயர்பாவன பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கு எல்லாம் மூவன் துணை மஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை என் துணை என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே பிரேயஸ்யா பத்மஜாயா மதுர சகச்சரம் சாது பூமீஸ்வரம் தம் ஸ்வப்ராணாபீரவம்ஸ்யா பிரபுமத ச ததாசேஷ சர்வாசகாயம் பஞ்சானாம் பாண்டுஜானாம் முகஜ வச்சன பிருத்தௌத்யகிருத்யே சரந்தம் மத்சாஹாயம் ததானம் மதின குலபதிம் கைரவிண்யாமபஷ்யம். அலமன்னும் அடல் சுரிசங்கமெடுத்தடலாடியினால் அணியாருருவின் புலமன்னு வடம் புன கொங்கையினாள் பொறதீரமுனாள் அடுவாளமரில் பல மன்னர் படச் சுடராழியினை பகலோன் மறையப் பணி கொண்டு அடிசே நிலமன்னனுமாய் உலகாண்டவனுக்கிடம் மாமலையாவது நிர்மலையே திவ்யேதி அனத்தியர் முனி போல சந்தோஷத்துக்கு திவ்யே தேகே விதர்த்துகு ஹலமபி ஜலஜம் ஹரஜுஷ்டஸ்தனாயாக பாரம் தூரே விதாதும் பகுநிருபகனே பூமிதேவி அப்புராதது திவ்ய சக்கரம் பிரசாஸ்து சுமகதி சமரே சூரிய சஞ்சாதனாய லோகான் கோப்துஷ்சராக்யா வசதிரதிபதேகே त्वय पृथ्वीधरोऽयं यदप्सुते सरस्वती गोष्वश्वेषु यन्मधु तेन मे वाजिनीवति मुखमङ्घि सरस्वती श्रीवास राघव गुरुन् मम तातपादान् वेदं ददुर्मम चये किल पाटवं मे येषां प्रसादफलमस्य च भाष्ये येनान् भक्त्या प्रणम्य सदसीह वदानि किञ्चित् श्रीरङ्गनाथ षडगोपयतीश्वराख्यान् श्रीहोतृवेद मनुबृन्दमयात्मदेहान् मालोलदेव पुरदकृतवेद भाष्ये विद्वत्सभान्नतशिराः प्रणमामि भक्त्या
ஐஷிங்கருடைய பரம கிருபையினால் இன்றைய தினம் இந்த குரத்தாழ்வான் திருநட்சத்திர திரையீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம்னு போட்டார் பராசரப்பட்ட தங்கள் அப்பா சொல்கிறச்சு. அவருடைய சூக்திகள்லாம் வேதத்தினுடைய கழுத்தில், வேத மாதாவுடைய கழுத்தில் மங்கள சூத்திரம் மாதிரி இருக்கும்னு. அதே மாதிரி வேத சதச தெரியாத அந்த நாளாக பார்த்து ஐஷிங்கர் ஆரம்பித்து வச்சா இருக்குது. அந்த ஐஷிங்கரை பற்றி ஸ்லோகம் இது. ஸ்ரீரங்கநாத சடகோப யதீஸ்வரன் திருநாமம். ஆனால் ஹோத்ரு வேதத்தில் உள்ள, அதாவது ரிக்வேதத்தில் உள்ள மனு பிருந்தம் மந்திரங்களுடைய கூட்டமே அவருடைய திருமேனியாக வந்து ஸ்ரீ ஹோத்ருவேத மனுபிருந்த மயாத்ம தேகான், மனுபிருந்தங்களால் ஏற்பட்ட தன்னுடைய திருமேனியை உடையவர். மாலோல தேவ புரத கிருத வயத பாஷ்ய வித்வத்சபான். இந்த மாலோலன் எத்தனையோ சதஸ் அனுபவிச்சிருக்கான், வேதாந்த சதஸ் நிறைய அனுபவிச்சிருக்கான். வேதாந்தம் வேதத்தின் ஒரு பாகம்தான். அதில் வேதார்த்த சங்கரம் தான் எம்பெருமானார் திருநாமற்றார். வேதாந்தார்த்த சங்கரம் பேர் வைக்கலை. நம்மளை பொறுத்த மட்டும் சரிதான், இருந்தாலும் வேத பாகத்தில் இப்போ அழகாக சாட்சாச்சு சாயனர் கர்மத்துக்கே அர்த்தம் போட்டார்னு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கர்மகாண்டம் இல்லாமல் மேலே உங்கேயும் போக முடியாது. ஏன்னா நம்ம கர்மாவை அனுஷ்டிக்கணும். நாம் இன்னும் சந்தியாவந்தனம் தியானம் பண்ணால் நமக்கு அனுஷ்டானம் பூர்த்தி ஆகிடுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அது எவ்வளோ செய்ய வேண்டியது பிராமணனுக்கு இருக்குது கர்மாக்கள். ஒரு ஆதாரம் இல்லை. நமக்கு ஒரு அக்ரி ஏகாக்ரி தான் வச்சுட்ருக்கோம். 3 அக்ரி கூட நம்மக்கிட்ட கிடையாது. இப்போது இன்னொரு சிக்கலுக்கு அந்த ஏகாகிரியும் ரொம்ப பேருக்கு இப்போ சித்திக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு நாள் கல்யாணம் பண்ணுறா, அது மேலே விசாரி அறவேளை கல்யாணம் பண்ணுறா. அதனால அந்த அக்னியை அவள் சித்திக்கல நியாயமாக. அவள் நான் ஆதானம் பண்ணிக்கணும்னு ஒருத்தவன் தான் சொன்னேன். சுவாமிக்கு 10 நாள் கல்யாணம் பண்ணினான்னு கேட்டேன். அவன் ஐயர் சாட்சியாவா 6 நாளையும் முடிஞ்சு போயிடுத்தேன்னார். முதல்ல உங்கள் கல்யாணத்தையும் மறுபடியும் பண்ணணும், பிராயசித்தம் பண்ணி தான் உனக்கு அக்னித்திரையை சித்திக்கும். இந்த ஏகாகிரியே இல்லாத ஒரு நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். அதில் தான் பித்திருக்களுக்கு ஸ்ராத்தமெல்லாம் பண்ணுறோம். அது அந்த அக்னியை 5 நாள் கல்யாணம் பண்ணாத நம்ம சோம்பல்னால போயின்னு இருக்கு. அப்புறம் அக்னி திரயத்தை பற்றி யார் பேசுறது? திரேதாக்னி அக்னி ஆதானம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கு வேணுங்கிற கர்மாக்களுக்கெல்லாம் கர்ம விசாரம் பண்ணாமல் முடியாது. வேத பாஷ்யம் தெரியாத முடியாது, கல்பசூத்திரம் தெரியாத முடியாது. அதனால் அந்த வேத பாஷ்ய பகுதியை கர்மகாண்ட பகுதிக்கு மட்டும் தனியாக மாலோனுடைய திருவுடைவத்தில் சதஸே ஐஷிங்கர் தொடங்கியார். அப்படி எனக்கு தெரியாது, ஒரு காலம் இதுதான் முதல் சதஸாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி 45-46 ஐஷிங்கர் யாருமே திருவிதாங்கூரில் மடம் கட்டலை. இந்த ஐஷிங்கர் தான் பண்ணினார். 45 ஐஷிங்கர் யாருமே இந்த காரியம் செய்யலை. அவள் சாமானிய சதஸ் வச்சுருப்பா, வேதாந்த சதஸ் வச்சுருப்பா, நிறைய ஜோதிஷ் சாஸ்திரோட சதஸ் வச்சா. நான் அடியில் இருந்த சதஸில் ஜோதிஷம் சொன்னால் ஜோதிஷ் சாஸ்திரம் சொல்கிறா. மாலோல சதஸில் அது வேத பாஷ்யம் தான். வேதாந்த ஸ்ரீபாஷ்யமும் வேதாந்தம் தானே. யாரும் எங்களை கேட்டா, சுவாமி நீங்கள் வேதத்துக்கு என்ன பண்ணுறீங்களா? ஸ்ரீபாஷ்யமும் வேதத்துக்கு ரட்சணம் தான்ப்பா. அதனால் அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் அந்த கர்மகாண்ட பாகத்தில் என்ன விசேஷம்னா, கர்மயோகம் பண்ணி ஞானயோகம் பண்ணி பக்தி யோகத்துக்கு வரணும். பிரபத்தி பண்ணினவன் கூட அவனுடைய கர்மம் செஞ்சு தான் ஆகணும், கர்மயோகம். அதனால் கிருத்த வேத பாஷ்ய வித்வத் சபான், முதல்ல வேத பாஷ்ய வித்வத் சபையை இங்கே ஏற்படுத்தின. அதுவும் மாலோல தேவபிரதா பெருமாள் ரொம்ப திருவிழா வைப்பார், சந்தேகமே கிடையாது. எத்தனையோ வேத பாராயணம் நடக்கிறது இல்லை, அதெல்லாம் அனுபவிக்கிறார். நிறைய பேர் கூட்டமாக ஐஷிங்கர் பண்ணது ரொம்ப அற்புதமான காரியம். சாத ஸ்ரோதாக்கள் நிறைய ஒரு மணிப்பிரவளத்திலேருந்து சாய்ச்சாருது. அடிப்படையிலேருந்தே சொல்கிறோம், ஐஷிங்கர் மாதிரி ஐஷிங்கர் என்னென்னு சாய்ச்சி 3 அக்ரி என்னென்னு சாய்ச்சாச்சு. அடிப்படையிலேயே சொல்ல முயற்சிக்கிறாடிய. மாலோல தேவபிரதா கிருத பயத பாஷ்ய வித்வத் சபான் நதசிராக பிரணமாவி பக்தியா. அந்த ஐஷிங்கர் திருவடி வாரத்தில் வணங்கிட்டு அடியன் எடுத்துக்கொண்ட விஷயத்தை சொல்கிறேன். அடியன் எடுத்துக்கொண்ட விஷயம் முதல்ல கல்பசூத்திரம் வழியில் போகும். ஐஷிங்கரை பிரஸ்தாபித்தார். கல்பசூத்திரம் பகவான் ஆபஸ்தம்பர் அவருடைய கல்பசூத்திரத்தில் 19வது பிரச்சனத்தில் 4வது படலம் முடியறிச்சே ஒரு விஷயம் சாதிக்கிறார். இது அவருடைய சூத்திரம். திவஸ்யேனீபிரன்வகம் யஜேதா அபாகாபிஷ்ய தா பிராமண வியாக்கியாதா. அப்படி 3 சூத்திரங்கள்ங்க ஆபஸ்த பகவான் சொல்கிறார். அதாவது திவ காட்டக ஜெயனத்தை பற்றியும் பேசிட்டும் திவஸ்யேனியை கொண்டு தினந்தோறும் திவஸ்யேனியின் இஷ்டிகளை தொடர்ந்து நாள்தோறும் அனுஷ்டிக்க வேண்டும். அபாகா என்கிற இஷ்டிகளையும் அனுஷ்டிக்க வேண்டும். தாஹா பிராமண வியாக்கியாதாக. சூத்திரக்காரன் சொல்கிறார், அதெல்லாம் பிராமணத்திலேயே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. இது ரொம்ப கஷ்டம் இல்லை. எவ்வளவு தகவல் உங்களுக்கு தெரியணுமோ
அவ்வளோ தகவலும் பிராமண பாகம். அது வேதத்தில் 3 பாகமாக பிரித்து நாம் படிக்கிறோம். பிராமணங்கிறது அடிப்படை. அதுதான் இந்த காரியத்தை செய்யணும்னு விதிகளை சொல்லி கூடவே அது ஏன் செய்யணும், அது செஞ்சதுக்கு உனக்கு அது ஆசை வரத்துக்காக சில அர்த்தவாதங்களையும் சொல்லும். இதெல்லாம் பிராமண பாகத்தில் இருக்கும். அந்த பிராமணன் இந்த மந்திரத்தை இங்கே பயன்படுத்தின்னு விதிக்கும். அந்த மந்திரத்தை அந்த இடத்துல சொல்லுவோம். அதை வேதம்னு விதி பாகம்னு சொல்கிறோம், மந்திர பாகம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது போக அர்த்தவாதம் சொன்ன மாதிரி இந்த கர்மாவலி செய்யணும் ஒரு காயில், அதில் உனக்கு ஸ்ரத்தை வருவதற்காக, ஈடுபாடு வருவதற்காக இது யார் பண்ணினா அவளுக்கு எல்லாம் என்ன பலன் கிடச்சி என்று சில வரலாறையும் சொல்லும். இதுதான் 3 விதமாக வேதம் என்பது ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம்ங்கிறது ஒரு பகுதி, சம்ஹிதா, ஆரண்யகம், பிராமணம்னு ஒரு பகுதி, இன்னொரு பகுதி வேதமே. இப்படி 3 வழியாக இருக்குது. விதியாக இருக்குது, பிராமணமாக இருக்குது, மந்திரமாக இருக்குது, அதுக்கப்புறம் அர்த்தவாதமாக இருக்குது. இப்போது இதுக்கு பிராமண பாகம் இருக்குது. காட்டகத்தில் 3ஆம் பிரஷ்னத்தில் நான் 3 பிரஷ்னம் காட்டகம்னு கிருஷ்ணவேஜியத்தில் அத்தியனம் பண்ணுறோம் தைத்திரிய சாக்கையில். அதில் 3ஆவது பிரஷ்னத்தில் இது பிராமணத்தை விளக்கமாக சொல்லியிருக்கு. சூத்திரக்கார் சொல்லிவிட்டார் ஒரே வாரத்தில், தாஹா பிராமணம் வியாக்கியாதாஹா. இதுக்கு கொஞ்சம் கபர்தி என்கிற பாஷ்யக்காரர் எப்படி அர்த்தம் சொல்லியிருக்காரு முதல்ல பார்க்குறேன். வேத பாஷ்யத்துக்கு போகிறது முன்னாடி திவசேனையோ நாம சப்த இஷ்டயா. திவசேனின் 7 இஷ்டிகள். தாபிகி அந்த 7 இஷ்டி எப்படி பண்ணணும்னு சொல்கிறார். சுக்லபக்ஷ பிரதிபதமாக ஆரம்பிய சப்தாகம் வியஜேதா. அந்த 7 இஷ்டிகள், அந்த 7 இஷ்டியும் சேர்ந்து ஒரு கூட்டம். ஆனால் ஒரே நாளில் 7 இஷ்டியும் பண்ணுறதில்ல, ஒவ்வொரு நாள் ஒரு இஷ்டியாக பண்ண வேண்டும் தொடர்ந்து. அன்பகம் ஏகைகையா திரிஹவிஷ்கையா, ஒவ்வொரு இஷ்டிலையும் 3 ஹவிஸ் வரும். அப்படி தினந்தோறும் பண்ண வேண்டும். அக்னேய காமாய அஷ்டாகாபாலம் ஒரு 10 வரும். அதுக்கப்புறம் அந்த இஷ்டிக்கு முக்கியமான தேவதை ஆஷான்னு வரும் முதல் இஷ்டியில். அதுக்கப்புறம் அனுமத்தியை சேரும்னு சொல்லி சிஷ்டகிருத் வரைக்கும் போகும். எல்லாத்துலேயும் ஆத்திய உத்தமே துல்லிய ஹவிஷ் இதே தான். அக்னேய காமாய அனுமத்தியை சேரும் இருந்தே இருக்கும். மத்திய நடுவில் உள்ள மந்திரம் மாறும். ஆஷான்னு ஒரு இஷ்டியில், காமாயன் அடுத்த இஷ்டியில், பிரம்மணேன்னு அடுத்த இஷ்டியில், யஜ்ஞாயன் 4ஆவது இஷ்டியில், அத்யகா அப்போ குறித்து 5ஆவது இஷ்டியில், அக்னிர் பலிமான்கிற தேவத்தை 6ஆவது இஷ்டியில், அனுமதி என்கிறது 7ஆவது இஷ்டியில். இப்படி வரிஷ்டியாக வரும். இந்த ஒவ்வொரு இஷ்டிக்கு என்ன ஹோமம் பண்ணணும்னு ஹோம மந்திரங்களும் அங்கேயே வேதம் சொல்லியிருக்கு. பிரதிஷ்டி உபஹோமாக ஆம்நாதாக சோத்ரஜுஹோதீதி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் இப்போ அடிய விளக்கில் ஏன்னா நிறைய சொன்னான். அந்த அப்புக்கு பண்ணுற இஷ்டி மட்டும் ஐந்திராக்னி விற்கிறது, மொத்தம்லாம் ஆக்னேய விற்கிறதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். அது புரியுதுதான், கவலைப்படாது இருக்கட்டும். அப்படி ஒன்று இருக்குது. இப்போ அவசியம் போக வேண்டாம், நிறைய விஷயம். இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் தட்சிணை என்ன கொடுக்கணும்னு பிராமணமே சொல்லு. அத்த இட்டியாம் தட்சிணாக பட்டௌஹி வரான் தத்யாத் ககும் சஞ்ச ஸ்ரீயஷாபரணம் காஞ்சி நூபுராதி திவசேனி. அப்பாகாவத்து தான் சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன். திவசேனியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்பா. இந்த திவசேனியை சொல்லி இது மாதிரி தான் அப்பாகன்னு சொல்ல போகிறேன், அதனால சொல்ல வேண்டியது. அந்த இதில் இந்த இட்டியில் தட்சிணை பட்டௌஹி வரான் தத்யாத். பட்டௌஹி என்பதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எங்கன்னா இவர் கபர்தியே சொல்கிறார். பட்டௌஹின்னா 5 வருஷ வயசான பசு கருக்குட்டி. 4 வயசுன்னு சில பேர் சொல்கிறார். இவர் கபர்தி பாட்சியில் 5 வயசுன்னு சொல்கிறார். பட்டௌஹியான வரங்களை கொடுக்க வேண்டும்னு ஏகபதம். இது பதப்பாடமில் பாட்டுருக்கு. பட்டௌஹி வரான்னு ஒரே பதம். இது பட்டௌஹி என்கிற வரம். வரந்த யாகத்தில் வரத்தை கூட வரோ தேயகான்னு சொன்னால் பசுமாடு தான் தானம் பண்ணும். அதனால் பட்டௌஹியான 5 வயசான பசுங்கன்றுகளை தானம் பண்ண, பசுவாருடைய கன்றுகளை தானம் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு ஸ்ரீயஷாபரணம் காஞ்சின்னு கம்சம் வெங்காயம் தானம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பெண்மணிக்கு ஒட்டியானம், நூப்புரம், சிலம்பு முதலிய ஆபரணங்கள் தானம் பண்ணணும். இங்கே அழகாக வார்த்தை இருக்குது. சின்ன விஷயம் ஆனால் தெரிஞ்சுக்கணும். சப்த இட்டையகா நானாகவனியா கால பேதாத். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் தெரியும். அக்னி ஆதானம் பண்ணிட்டுவா ஒரு அக்னி வச்சுட்டு இருக்கு. அது உயிர் முழுக்க காப்பாற்றணும், அணையக்கூடாது. அதுக்கு கார்கபத்தியாகினின்னு பேர். ஆனால் ஹோமங்கள் பண்ணும்பொழுதெல்லாம் அந்த கார்கபத்தியாகினிலேருந்து கொஞ்சம் அக்னியை எடுத்து போய் ஆகவனியம்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சு பண்ணணும்.
இந்த அக்னி அங்கே எழுந்தருளை பண்ணுறதா அக்னி பிரணயனம்னு சொல்லுவாங்க. அந்த ஆகவனியத்தில் ஹோமம்னு வந்தால் பொதுவாக ஆகவனியத்தில் தான் எதாகவனியே ஜுஹோதி அந்த வாக்கியம் தான் பிரமாணமாக. ஹோமம் வந்து ஆகவனியாக தான் இருக்கும். அதுக்கு விதிவிலக்காக சில இடம் இருக்கும். சப்தபதே ஜுஹோதி ஆமாம், அது வேதம் சொல் ஆவணி தான் அதோ பொதுவான ஹோமங்கள் ஆகவனியத்தில் அதான் சொல்லும். இப்போ இந்த 7 இட்டி ஹோமங்களே ஆகவனியாக்கள் தான் பண்ணணும். ஆனால் 7 இட்டி ஒரே நாளில் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு இட்டின்னு சொல்லிட்டீங்களேன்னு கேட்டான். அதுக்காக சொன்னார் நானாகவனியாக. முதல் நாள் கார்கபத்தியாகிலேருந்து ஆகவனியத்தில் கொண்டு போய் வச்சு அக்னி பிரணயனம் பண்ணி ஹோமம் பண்ணி முடிச்சிடணும். அந்த ஹோமம் பண்ண அடுத்த வினாடியே அந்த அக்னி லௌகிகமாக போயிடும். அது வைதிகமாக இருக்காது. அதை வைதிகமாக்குறது கர்மாந்தே எல்லாமே லௌகிகம். நம்ம பார்த்து அவபாசம் உட்பட உண்மையாக அவபாசம் முடிச்சு எழுந்து போயிட்டாருன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சதுக்கப்புறம் அவர் மறுபடியும் வந்து தனக்குள்ளே சமித் சமாரம்பமோ ஆத்ம சமாரம்பமோ பண்ணி ஏதோ ரட்சிக்க வைக்கலைன்னா அந்த போயிடுது. அதுக்கப்புறம் அதில் பால் காய்ச்சி சாப்பிட்டுக்கலாம் வேண்டாம் லௌகிக அக்னியும் போயிடுது அடுத்த முடியும். இப்போ தானாகவனியாக காலபேதான்னு சொல்லிட்டார். ஒரு இட்டி ஒரு நாள் பண்ண சொல்லிட்டியே அப்படின்னா அன்னன்னைக்கு புது ஆகவனி எடுத்துகிட்டு போகணும். ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மொத்தம் 7 இட்டியும் சேர்ந்து ஒரு கர்மா. அது வேறு கர்மாவுக்கு கர்மபேதம் உண்டானா ஏகம் கர்ம ஈட்டியை நமிதி. இது ஒரு பட்சம். இன்னும் சில பேர் இருக்கா. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரே அகாதத்தில் பண்ணணுங்கிறான். அவன் யாருன்னு கேட்டால் அஜஸ்ராகவனியான்னு சொல்கிறாவாள். வேதமே சொல்லியிருக்கு. 3 பேர் விசேஷமாக சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்கு. கதஸ்ரீகள் சில பேர். கத சுஷ்ருவான் கிராமணி ராஜன்யா. இவாளை கதஸ்ரீகள் பணம் போன பணம் இல்லை, ஸ்ரீயங்கதா பணம் பணத்தை அடைந்தவர்கள். இந்த இவர்களுக்கு அஜஸ்ராகவனி என்ன ஒரு டைட்டில் வேதம் அந்தமாக கொடுக்க அவளை சில சிறப்புகள் இருக்குது. அவள்லாம் என்ன பண்ணுறான் 7 நாள் இந்த ஆகவனியத்தையும் ரட்சிக்கலாம். தலைவிதியாக ஒரு கார்கபத்தியத்தை ரட்சிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. முடிஞ்சவா பண்ணுறேன் ஆகவனி ரட்சி தான் இருக்கா. அதனால் அந்த ஆகவனியத்தை ரட்சிக்கலாம் அவள். அப்போது ஏகாகவனிய பட்சம் அது. இப்போ சங்கல்பம் எப்படி பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் தான். சமுதாய நாமதேயத்வா. இந்த 7 இட்டிகளையும் சேர்ந்து திவசேனி இட்டின்னு பேர் இருப்பதனால திவசேனி வீரியக்ஷே சொர்க்கம் லோகம் அவாப்னவானி அப்படின்னு ஒரு சங்கல்பம் மட்டும் பண்ண வேண்டியது. கல்பசூத்திரத்தில் இருக்கிற இவ்வளோ விஷயத்தை கபர்தி பாஷ்கார் எங்கெங்கெல்லோ கொண்டு வந்து திரும்பி சேர்த்து ஒரு இடத்துல கொடுத்துட்டார். அதெல்லாம் இப்போ புஸ்தகமாக போட்டால் நாளைக்கு வரப்போகிறார். நம்ம ஐழிங்கருக்கு ரொம்ப சுகுத்தா பூர்வாசிரமத்தில் கூட இருந்து எல்லாம் பண்ண சுந்தரராம் வாஜ்பேயி ஐழிங்கர்லாம் கொடுத்த அனுகிரகத்தினால் நல்ல புஸ்தகமும் போட்டால் இப்போ வசதியாக போயிடுச்சு. நான் சொல்லிட்டு புஸ்தகமாகவும் போட்டார். அதெல்லாம் வசதியாகவும் போயிடுச்சு. அதை அபாகா இத்தியபி சமுதாய நாம பஞ்சானா. அதுக்கப்புறம் வேதம் என்ன சொல்லியிருக்கு? கற்பசூத்திரம் அபாகா அவ்வளோதான் சொல்லியிருக்கார் சூத்திரக்காரர். அபாகான்னு இந்த 5 இட்டிகளுக்கும் அபாகான். இந்த 7 போக இன்னொரு 5 இட்டி சேர்ந்து கொடுத்து அபாகான் பேர். அதை பற்றி தான் அர்த்தம் சொல்ல போகிறேன். இதில் ஆக்னேயானுமதே பிரதமே தித்தீய யதா பாட்டம். முதல்ல அக்னி, கடைசியில் அனுமதி இதில் வரும். ஆனால் இதில் வந்து தேவதைகள் வாங்கோ இதில் தேவதைகள் ஒன்று தபஸ்ன்னு ஒரு தேவதை, ஸ்ரத்தான்னு ஒரு தேவதை, சத்தியம்னு ஒரு தேவதை, மனஸ்னு ஒரு தேவதை, சரணம் ஒரு தேவதை. தபஸ்ரத்தா சத்தியம் மனச்சரணம் இது யதாக்கிரமம் தேவதா. இதில் இது 3வது தேவதை ஒரு இட்டிட்டு மாறப்படுது. அதுக்காக முதல் இட்டிக்கு தபஸுங்கிற தேவதை, 2ல் ஸ்ரத்தை, 3ல் சத்தியம், 4ல் மனசு, 5ல் சரணம். இதுக்கு பூர்வவது உபஹோமாக தட்சிணாச்ச. முன்ன சொன்ன மாதிரி அங்கே வேதம் என்படி உபஹோம் நடுவில் ஹோமத்தை பண்ணணும், தட்சிணையும் கொடுக்கணும். யதா சமாம்நாதம் வியாஜ்யானு வாக்கியாக. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. அது கொஞ்சம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட முக்கியமான தேவதையை எழுந்துநல பண்ணும் அருளப்பாடு நாம் சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி குரூஹி, அதுவும் குரூஹின்னு ஒன்று அந்த தேவதையை பற்றி ஒரு மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்துக்கு புரோனு வாக்கியான்னு பேர். அந்த புரோனு வாக்கியாங்கிற மந்திரம் அதில் என்ன இருக்கும்? ஆரம்பத்தில் அந்த தேவதையினுடைய பேர் இருக்கும். அதுக்கு அடையாளம் அது. முதல் பகுதியிலேயே அந்த தேவதையினுடைய பேர் இருந்தால் அந்த மந்திரத்தை புரோனு வாக்கியான்னு புரிஞ்சுக்கணும். பின்பகுதியில் தேவதையினுடைய பேர் வந்து அது யாஜ்யான்னு புரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்லிட்டு முதல் இதுக்கு வேதம் அழகாக சொல்லிட்டு, புரோனு வாக்கியா என்பது காளமாடு மாதிரி, யாஜ்யாங்கிறது பசு மாடு மாதிரி.
காலை மாட்டு முன்னாடி தான் நம்ம பயன்படுத்துகிறோம், தலைமையில் காலை வச்சு நம்மளுக்கு. அதில் மண்டியினுடைய முதுகெல்லாம் தலைமையில கழுத்து மேலே வைக்கிறோம், ஏற்றுட்டு போகிறோம். அதனால புரோனு வாக்கியா அந்த தேவதையை முதல் பாதியிலே சொல்லும். பசுமாட்டுடைய பின்பகுதி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், பால் கலந்து எடுத்துக்கிறோம். அது மாதிரி யாஜ்யாங்கிற மந்திரத்தில் பின்பகுதியில் அந்த தேவதைகள் இருக்குது. பொதுவாக ஒரு அடையாளம் வேதமே சொல்லியிருக்கு. அதில் அங்கே யதா சமாம் நாதம் யாஜ்யான்னு வாக்கிய யதா சமாம் நாதம் யாஜ்யானு வாக்கியா. அங்கே ஒவ்வொரு முக்கியமான தேவதைகளையும் யாஜ்யானு வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்னா அதை சொல்லணும். அக்னி சமாச்சாரம் வச்சு அக்னி மூர்தா அப்படின்னு ஆக்னி அதுக்கு மட்டும் சொல்ல வேண்டியது. இந்த மேலே அக்னி மூர்த்தியை ஆரம்பித்து சொல்கிறது சொல்லிட்டார். இப்போது இது கல்பசூத்திரத்துக்கு கபர்தி பாஷ்யம் வரைக்கும் பார்த்தோம். இதே மந்திரத்துக்கு பட்டபாஸ்கர் இப்போ வேத பாஷ்யம் மட்டும் பண்ணுறா பாருங்க. அபாகா நாம பஞ்ச இஷ்டயா வைஸ்வதேவம் காண்டம் ஏதாச்ச திரியவிஷ்கா முனஹவிசுண்டு உதவசானீ அனந்தரமேதாபிரியஜேதா ஆசாம் ஆத்யந்தையோ அக்னி அனுமத்தியோ மத்திய தபாதய பஞ்சதேவதா. ஒரு நடு 5 ஹோம் 5 தேவதை ஒரு நடுவில் தபஸுங்கிறது அந்த இஷ்டிக்கு முக்கியமான தேவதை வரும். அந்த தேவதைகளுக்கு யாஜ்யானு வாக்கியங்கள் அங்கே சொல்கிறது. தபசா தேவதா தேவதா மக்ரா என்ன பின்னாடி சொல்ல போகிறார். இப்படி சிஷ்டகிருத்துக்குள்ள மந்திரமும் அக்னிக்கு சொல்லப்பட்ட மந்திரம் அனுமதின்னு ஒன்றும் அதுக்குள்ள மந்திரமும் அங்கங்கே சொல்லப்பட போகின்றனன்னு விட்டார். அதற்கு மேலே மந்திரம் பிராமணத்தில் எல்லாம் விஸ்தாரமாக இருக்குன்னு விட்டாரே கபர்தி. பிராமணன் சொல்லுவாங்க தேவேபியோ வை ஸ்வர்கோ லோகஸ்திரோ அபவத் தே பிரஜாபதிமப்ருவன் பிரஜாபதே ஸ்வர்கோ வை நோ லோகஸ்திரோ பூத் தமன்விச்சேதி தையக்ஞக்ரதுபிரன்வைச்சத் தையக்ஞக்ரதுபிர்நான்வவிந்தத் தமிஷ்டிபிரன்வைச்சத் தமிஷ்டிபிரன்வவிந்தத் ததிஷ்டீனாமிஷ்டித்வம் ஏஷ்டயோ அவை நாமா தா இஷ்டய இத்யாச்சக்ஷதே பரோக்ஷேண பரோக்ஷப்ரியா இவகி தேவா. இந்த அபாக இஷ்டிக்கு பொதுவான ஒரு பிராமணன். இந்த இஷ்டியை பற்றி விவரம் சொல்கிறது வேதம். அதை பகுதி பிராமணன் முன்னாடி உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். இதை சொல்லிவிட்டு இதை மாதிரி 5 இஷ்டி வருது. 5 முக்கியமான தேவதை இருக்கு. அந்த தேவதையுடைய பெருமை என்ன அப்புறம் சொல்லப்படுது. தாவா ஏதாவது என்னது பிரம்மா பிரஜாபதி. இதுக்கு பிரஜாபதிக்கு என்ன அர்த்தம்? பிரம்மான்னு அர்த்தம் சொல்லுவா. நம்ம சம்பிரதாயத்தில் பிரஜாபதினா சாட்சாத் சஹே பிரஜா சிருஷ்டா பூர்வவாச்ச பிரஜாபதி அது மாதிரி சொல்லலாம். நான் முதல்ல வேத பாஷையாளர் எப்படி போயிருக்கா அப்படியே சொல்கிறேன். அவள் எப்படி போயிருக்கலாம் முதல்ல விஞ்ஞானம் சொல்லுவேன். ஏதாவது தேவர்களுக்கு ஒரு சொர்க்கம் தெரியலை, எங்கே போச்சுன்னா கண்ணிலையும் புலப்படலை. கண்ணில் சொர்க்கம் புறப்புறத்தினால எம்பெருமான் பிரஜாபதி கிட்ட சொன்னான், சுவாமி எங்களுக்கு கண்ணில் சொர்க்கம் தெரிய மாட்டேங்கிறது, அதை தேடி கூடுன்னு கேட்டான். உடனே அவர் யஜ்ஞக்கிரத்துள்ள யஜ்ஞக்கிரத்துன்னா யூபஸ்தம்பம் வச்சிருப்பார். யூபஸ்தம்பம் உள்ள வேள்விகள் யஜ்ஞக்கிரத்து. யூபஸ்தம்பம் இல்லாமல் பண்ணுறது இஷ்டி அப்படின்னு அதுக்கு ஒரு பரிபாஷை. துவஜஸ்தம்பம் வச்சிருக்கிற கோயில் உண்டு, துவஜஸ்தம்பம் இல்லாத கோயில். துவஜஸ்தம்பம் வச்சிருக்கிற கோயிலெலாம் வடக்கத்துக்கார திவ்ய தேசம்வோம். துவஜஸ்தம்பம் வச்சிருக்கிற கோயில் திவ்ய தேசம். இப்போது வடக்கத்தில் அயோத்தி திவ்ய தேசம் எதுன்னா ராமஜென்ம விபத்தில் கட்டிருக்கக்கூடிய புதுசாக இருக்கக்கூடிய சுக்ரீவ கிலா தான். ஏன்னா அங்கே தான் துவஜஸ்தம்பம் இருக்குது. அதை திவ்ய தேசம்ங்கிறான். மற்றதெல்லாம் திவ்ய தேசம் அவன் சொல்ல அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக விஞ்ஞாபிச்சான். அது யஜ்ஞக்கிரத்துக்களினாலே அந்த சொர்க்கலோகத்தை பார்க்க முடியலையா எம்பெருமானுக்கு. அவர் நாட்டகம் ஆடுறான் இந்த இஷ்டி வரணுங்கிறதுக்காக. இஷ்டி பண்ணி பிடிச்சிட்டார். தாம் இஷ்டி பிகை அன்பம் இருந்தது, அதனால இதுக்கு இஷ்டின்னு பேர். அந்த இஷ்டின்னு ஏன் பேர் இருந்துச்சு வேதம் சொல்கிறது. ஏஷ்டையா அவை நாம ஏஷ்டின்னு சொல்லணும், அதை இஷ்டின்னு சொல்கிறான். ஏன்னா சுவாமி ஏஷ்டி இஷ்டின்னு ஏன் சொல்லணும்னா தேவர்கள் நேரம் அப்படியே சொன்னால் சந்தோஷம் வரும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொன்னால் தான். அவன் ராஜாட்ட போனான். ஒருத்தன், ராஜா எங்கள் ஆத்துக்காரி ரொம்ப கோபிச்சுக்கிறா அப்படின்னு. ராஜா பார்த்தேன் கோச்சிக்கிட்டோமே, எங்கள் அம்மாவும் கோச்சிக்கிறான். அம்பா குப்பியதி நம்மயா நத்தையா, நான் ஒன்றும் பண்ணல, எங்கள் அம்மாவை கோச்சிக்கிறான். எங்கள் ஆத்துக்காரி இன்னும் கோச்சிக்கிறான். அவளும் ஒன்றும் தப்பு இல்லை ராஜா. சரி எங்கள் ஆத்துக்காரி அவள் கோச்சிக்கிறான், நானும் தப்பு இல்லை, எங்கள் அம்மாவும் பண்ணல. எங்கள் அம்மாவும் எங்கள் ஆத்துக்காரியும் தப்பு இல்லை, நான் கோச்சிக்கிறேன். ராஜன் கத கசிய தோஷம், இது யாருடைய தோஷம் சொல்லுங்கன்னா
ராஜா அவர் 1 லட்ச ரூபா கொடுண்டோம், பணம் இல்லை அதனால சண்டை வரலாத்துல அப்படின்னு. அந்த மாதிரி இப்போது அது பரோட்சப்படியா நேரம் எனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுன்னு கேட்டிருந்தா நல்லா இருக்காது. அதில் தேவர் எனக்கு பரோட்சமாக சொன்னால் தான் ரொம்ப பிடிக்குமா. இது சரி, ஏட்டின்னா அதுவே நமக்கு புரியல, இட்டினாலும் புரியுது. ஏட்டினா என்ன, அதுக்கு வேதமே அர்த்தம் சொல்கிறதானா? அந்த ஏட்டிக்கு அர்த்தம் என்னென்னா அனோரர்த்தே ஆக்காரகான பட்டபாஸ்கர். அதாவது அணு தொடர்ந்து கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அது என்ன பண்ணுறா, அணுவை ஆ அப்படின்னு டிஸ்டார்ட் பண்ணி ஆ இட்டையகா ஏட்டையகா அப்படின்னு பேர் வந்து. அந்த ஏட்டி என்பதை மறைச்சி இட்டின்னே சொல்கிறார். யத்வா பிரஜாபதேகே சொர்க்கான்வேஷண காலே சேத்தியஸ்ய கதா இட்டையகா ஏட்டையகா தாசியது. அவரை தேடும்படியாக போயிட்டதுனால அதை மனசில் வந்து ஏட்டின்னு இட்டின்னு சொல்லி இப்போது அதை சுருக்கி இட்டின்னு சொல்கிறான். அப்போது இந்த மாதிரி பேரில் இட்டியே ஏட்டின்னு சொல்கிறார். ஏட்டியை இட்டி என்று சொல்கிறார்கள் என்று விளக்கம் கொடுத்தார். இதில் என்ன இருக்குன்னா, முதல் இட்டிக்கு ஒரு காவல்காரர் இருக்கார். அவர் மூலம் ஒரு 5 துவாரம் இருக்குது சொர்க்கத்துக்கு. 5 வாசல் கடந்து சொர்க்கத்துக்கு போகணும். 5 வாசல் 3 குழி மாதிரி, 3 குழி 5 வாசல் சொல்லுது. சொர்க்கத்தை பிடிக்கிறதுக்கு 5 வாசல் தாண்டி போகணுமா. அந்த முதல் வாசல் அதுக்கு ஒருத்தர் காவல்காராக இருக்கார். அவர் நாயகனாக நின்ற மாதிரி அவரை பிரார்த்திக்கணும். அங்கே தபஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். தபஸுக்கு இன்சார்ஜான தேவத்தினா வாசல். தபஸ் சொல்கிறது தம் தபோ பிரவீத் பிரஜாபதே தபசா வைஸ்ராம்யசி. தபஸ்னாதையா நீ காரியத்தை செஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்கணும். நான் தான் அந்த தபஸ். அகபுபை தபோஸ்மி மானுயஜஸ்வா. எனக்கு யாகம் பண்ணு, முதல்ல என்ன பூஜை பண்ணு, அப்புறம் தான் உன்னுடைய தபஸ் சத்தியம் உண்மையான தபஸ் உனக்கு கிடைக்கும், சொர்க்கத்தை நீ பார்த்த அப்படின்னு தபஸு பிரம்மதேவ பிரஜாபதி கிட்ட சொல்லிது. மானுயஜஸ்வா அததே சத்யம் தபோ பவிஷ்யதி அனுஸ்வர்க்கம் லோகம் வேத்ஸ்யசீதி. உடனே சரி அப்படியே பண்ணுறேன்னா பிரஜாபதி தேவன் முதல்ல அக்னிக்கு அட்டா கபாலம், அதாவது 8 சில்லு. கபாலம்ங்கிறது சில்லு மாதிரி சின்னதாக ஓட்டாஞ்செலுத்தி சில்லு. அந்த காலத்துக்கு 8 4 மாதிரி இருக்குங்கிற 4 8 மாதிரி தட்டையை அடித்து வச்சுட்டு அதில் 8 கபாலம் அது மேலே வச்சு புரோடாசங்கிற மாவுருடைய சுட்டால் அது அட்டா கபாலம் புரோடாசம். 12 கபாலம் வரைக்கும் இருக்குது. திரையோதச கபாலம் இல்லை. அன்னங்கராச்சார் எழுதுவார், திரையோதச கபாலம் பாராயணம் பண்ணே போகிற மகான்களாக இருப்போம் அப்படின்னு. ஏதோ எல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி அது அதில் எட்டி அந்த கபாலத்தில் வச்சு அக்னிக்கு முதல்ல ஹோமம் பண்ணார். அப்புறம் தபஸுக்கு சரு பொங்கலை ஹோமம் பண்ணார். அனுமத்தின்னு ஒரு தேவதை, அதுக்கு பொங்கலை ஹோமம் பண்ணினார். இது பண்ணினோடனே பிரம்மா பிரஜாபதியுடைய யாகம் உண்மையாயிடுது. அவர் சொர்க்கத்தை பிடிச்சிட்டார். இது முதல் வாசலே அவர் ஆக்கிரமிச்ச வரலாறு. தம் தபோ அப்ரவீத் பிரஜாபதே தபசா வைஸ்ராம்யசி அகமுவை தபோஸ்மி மானுயஜஸ்வா அததே சத்யம் தபோ பவிஷ்யதி அனுஸ்வர்கம் லோகம் வேத்ஸ்யசீதி ச ஏதமாக்னேயமட்டா கபாலம் நிரவபத் தபசே சரும் அனுமத்யே சரும் ததோ வை தஸ்ய சத்யம் தபோ பவத் அனுஸ்வர்கம் லோகம் அவிந்தது. இது முடிஞ்சார். இது முதல் பிரதமாயாக துவாரகா. இங்கே துவாகான்னு சப்தம் ரேபாந்தமான ஸ்திரீலிங்க. அது வேதம் நம்மளை நல்லா ஏமாற்றி விட்டுரு. இப்போ தெரியுதான்னு பார்க்குறது இல்லையா. சத்த சொர்க்கசிய லோகசிய துவாரகா அபாகா அனுவித்தையோ நாம அப்படிலாம் சொல்கிறேன். ஸ்திரீலிங்கம் அது. துவாரகாங்கிற சப்தம் ஸ்திரீலிங்கத்தை உண்டானா உண்டு. ரேபாந்தமான ரக்காரன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ரேபாந்தமான சப்தம் அது. அதில் துவாரகாங்கிறது ரேபாந்த ஸ்திரீலிங்கம். அந்த துவாரகா என்பது பகுவச்சனம். அதே துவாரகா என்பது ஷஷ்டி ஏகவச்சனம் கூட. பிரதமாயாக துவாரகா ரக்ஷகசிய தபசகா பிராமணம். இதுவரை சொல்லும். இதுவரைக்கும் அந்த பிராமணன் சுவாத்தம். அதுக்கப்புறம் அதுக்கு புரோனு வாக்கிய யாச்சியார் 2. அதுக்கு புரோனு வாக்கியம் என்னன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலேயே பேர் தபஸ் வந்து பாருங்க. தபசா தேவா தேவதா அமக்ர ஆயன்னு இது புரோனு வாக்கியம் தபஸ். ஆனால் படிக்கிறச்சே நாம் என்ன பண்ணுவோம், பிரதமஜன் தேவகம் அப்படின்னா புரோனு வாக்கிய யாச்சின்னு சொல்கிறோமே. இந்த யாஜியா புரோனு வாக்கியான்னு அடிக்கடி சொல்கிற வழக்கம். அது அல்பாட்சி தரத்தினால வருது. யாஜியால் அச்சு குறைச்சலாக இருக்கிறதுனால
யாஜ்யா புரோன் வாக்கியான்னு சொல்கிறோம். விவகாரம் யாஜ்யா புரோன் வாக்கியன்னு விவகாரம் வருது, வேதமும் சொல்கிறது. ஆனால் யாஜ்யா என்பது அப்புறம் புரோன் வாக்கியம் தான் முதல்ல வருவேன். அருளப்பாடு இட்டப்புறம் ஹோமம் பண்ணுவான். ஹோமம் புரோன் வாக்கியத்தை சொல்லிட்டு அதனால அதே மாதிரி போட்டிருக்கு. தபசா தேவா தேவதாமக்ராயன்னு பாஷ்யம் சொல்கிறேன். இப்போ பாஷ்யம் தான் சொல்லிட்டு இருக்கோம். பட்டபாஸ்கர் இதுக்கு அர்த்தம் சொல்லணுமே. பட்டபாஸ்கர் இப்போ தபசா தேவா தேவதாமக்ராயன்னு தபச ரிஷயஸ்வரன் வவிந்தன்னு தபசா சபத்ரான் பிரணுதாமாராதீஹி ஏனேதம் விஸ்வம் பரிபூதம் யதஸ்தி அப்படிங்கிறது புரோன் வாக்கியா. அதுக்கப்புறம் யாஜ்யா அழிங்கிற மிச்சப்படி இதுக்கு பாஷ்யம் சொல்கிறேன். பட்டபாஸ்கர் தபசகாங்கிறது பிருகதி சந்தஸில் உள்ள மந்திரம். இதுக்கு மட்டும் தபசா பிரகிருஷ்டேன தேவாக இந்திராதேகா அக்ரே ஆதோ தேவதாம் ஆயன்னு அகச்சன்னு. ஆதி காலத்தில் இந்திராதிகள் கூட தபஸ்னால்தான் சொர்க்கலோகத்தை அடைந்தார்கள், தேவத்தன்மையை அடைந்தார்கள். தேவதாம் தேவன் என்கிற பாவத்தை, தேவத்தன்மையை அடைந்தார்கள். அதே மாதிரி ரிஷிகள் கூட தபஸ்னால்தான் ரிஷிகளானார்கள். அப்படித்தான மந்திரம் இருக்கு. தபசா தேவா தேவதாமக்ராயன்னு தபச ரிஷயஸ்வரன் ரவிந்தன்னு. ரிஷிகளும் தபஸ்னால்தான் சொர்க்கத்தை அடைந்தார். ஸ்வஹாங்கிறது சொர்க்கம். அது ஒரே எழுத்துல உள்ள ஸ்வஹா இருக்கு. அது அது அழகு. காட்டகத்தில் நமோவாச்சே பிரஷ்னம் வந்த அப்புறம்தான் அந்த சன்னோதேவி காட்டகம் பஞ்ச காட்டகம் முடியணும். அதுக்கப்புறம் தான் சுபா வரும். காட்டகத்தில் சேர்ந்தது. இந்த அஞ்சலி சுவாதான் உண்டு. இந்த சுவாங்கிறது ஏகாட்சரமான அவி. அதனால சொரிதமாகவே வரும். எப்பொழுது ஆமாம். இதை வட்டபாஸ்கர் சொல்றார். தபஸ்னால்தான் இந்திரன், இந்த தபஸ்னால்தான் இப்போ பிரமாதமாக கொண்டப்படுற இந்திரன் முதலிய தேவர்கள்லாம் தேவத்தன்மையை அடைந்தார்கள். ரிஷயோ தரிசனவந்தகா தபசைவ ஸ்வரன்வவிந்தன். நல்ல பார்க்கிற சக்தி, அதீந்திரிய விஷயங்களை பார்க்கக்கூடிய சக்தி உள்ள ரிஷிகளும் இந்த ரிஷித்தன்மையை தபஸ்னால்தான் அடைந்தார்கள். ரிஷயோ தரிசனவந்தகா தபசைவ ஸ்வரன்வவிந்தன் அனுக்கிரமேண அலபந்த. தேவர்களை பின்தொடர்ந்து இவன் வந்தான், இவாளுக்கு அது கிடைச்சிது. அதே மாதிரி அடியோங்களும் தஸ்மாத் வயமபி தபசா சபத்னான், எதிரிகளை அராதிகளை எங்களுக்கு விக்னம் பண்ணக்கூடியவர்களை அல்லது அதானசீலான், ரொம்ப அழகான அர்த்தம் பண்ணுற பட்டபாஸ்கர், கஞ்ச கருமிகளை ஒழிச்சு தள்ளுவோம். அதானசீல் என்ன அராத்தி இருக்கோ, ராத்தின்னா ததாத்தின்னு அர்த்தம். அதெல்லாம் அராத்தின்னு பண்ணிட்டாருன்னு அர்த்தம் சொல்லிட்டார். முதல்ல என்ன சொன்னால் அராத்தின்னா எங்களை விரோதிகளையும் சொன்னார். இந்த மந்திரத்தை அழுக சொல்லிச்சு. யார் யார் நமக்கு விரோதிகள்? நம்ம சாத்விகாளுக்கு யார் விரோதிகள்? கர்மா யாகம் பண்ணுறவனுக்கு, கர்மா யாகம் பண்ணுறவனுக்கு அவனுக்கு விரோதி அவனுடைய பாப்பமே. அதில் பாப்பங்களாகிறவர்களை போட்டோம் புரிஞ்சுக்கலாம். அதில் யார் நம்மகிட்ட பிரியமில்லமார்களோ போட்டோன்னு அழிச்சான்னா அதுக்கு மேலே நாங்கள்லாம் எதுக்கு தபஸ் பண்ணுறோம்? லோகத்தில் கஞ்சா கருவிகள் வரக்கூடாது. பணம் இருந்தால் நிறைய செலவழிக்கும். அழிகிறோன்னு சவசத்தை நடத்தி இன்னும் நடத்தி வந்துட்டே இருக்கணும் சாய்க்கலாம் இல்லையோ. அவன் அராதிகள் அதாவது ந ததாதீதி அராதி. அதனால் கருமிகளுக்கு அராதின்னு ஒரு பட்டபாஸ்கர் தான் அப்படி அர்த்தம் சொல்லுவாங்க. அழகாக ஒன்று சொல்கிறார். அனுக்கிரமேண அலபந்த தத்மாத் வயமபி தபசா சபத்ரான் சத்ரூன் அராதிஹி அதானசீலான் பிரணுதாம அழிச்சு கட்டிடுவோம். அடியே ஆமாம் அப்படி சொல்லிட்டேன். இது தபஸ் எப்பேற்பட்ட தபஸ்? ஏன தபசா இதம் விஸ்வம் பரிபூதம். எந்த தபஸ்னாலும் இந்த பிரபஞ்சம் முழுக்க உண்டாயிற்றோ உற்பன்னம். எங்கள் மந்திரம் எப்படி இருக்கு? தபசா சபத்ரான் பிரணுதாமாராதி ஏ நேதம் விஸ்வம் பரிபூதம் யதஸ்தி. இந்த விஸ்வமானது உலகம் முழுக்க எந்த தபஸினால வியாபிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி எந்த தபஸினால இந்த உலகத்தில் உள்ள சேத்தனமாக இருக்கோ
அப்பேற்பட்ட இந்த உலகமானது எந்த தபஸ்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கோ அந்த தபஸ்ன்னு அர்த்தம். இதுக்கு நாம் அர்த்தம் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவேன்னு கேட்டால், இப்போ சொல்கிறேன், வேதாந்திகளான அத்வைதிகள் நாம் 2 பேருமே இந்த அர்த்தம் தபஸ்னா நாம் இந்த தபஸ்லாம் சொல்கிறதில்ல. தப ஆலோசனை பகவத்பாதர் வழிகாட்டி போயிட்டார். பிரஜாபதி ரகாமயதா பிரஜா ஸ்ரீயேதி சதபோ தப்பியதா சங்கல்பம் அகரோத். தப ஆலோசனைங்கிற தாதுவிட சங்கல்ப வாச்சகம். எந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் லோகம் உண்டாச்சோ, எந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால இந்த உலகம் இருக்கும், அவனே அர்ச்சிக்க வேணுங்கிற தபஸோடு பண்ணுவோம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பாஷ்யக்காரர் போகிற வழியே போராடி ஆமாம் தப்ப அது அதாவது தப்பகா எதனால் தப்பிச்சு உடம்பை வருத்துவது தபஸு. தபஸு சங்கல்பம் உடம்பை வருத்து ஊன்வாட உயிர் வாடுன்னு ஆழ்வார் பாட்டு பஞ்சாகிரி மத்திய தபஸ்லாம் பண்ணுறோம். அவெல்லாம் பிரதமாயா துவாரகா ரக்ஷகசிய தபசோயா பிரதமாயாக துவாரகா ஷட். அங்கே வந்து இது மேலாம் சுருக்கமாக சொல்லலாம். பிரதமஜம் அக்ரேஜாதம் தேவம் தீப்ததமம் ஸ்வயமேவ பூதம் அனன்ய ஜனித நித்திய சந்நிகிதத்வாதி ஈஸ்வரே பிரம்ம பரிபிரணம் பரமம் சர்வஸ்மாத் பிரகிருஷ்டம் ஈதுஷங்க தபகா ததேவ பயம் ஹவிஷா பரிசரே. அந்த தபஸையே நாங்கள் இந்த அவிசை சமர்ப்பித்து பரிசரை பண்ணுவோம். மறுபடியும் தபஸுடைய பெருமையை சொல்கிறான். அந்த தபஸ் தான் அம்மா அப்பா எல்லாம். ஏன்னா அப்பா அம்மாலாம் பண்ணக்கூடிய காரியத்தை தபஸ் தான் பண்ணுறது. பிரதமஜம்னு சொன்னேன். பிரதமஜம்னு சொன்னது அதை தபக்கொலு யக்ஷம் யஜனீயம் பூஜ்யம் பிரதமம் சர்வஸ்யாதவ சம்பவ. தபஸ் தான் பூஜைக்கு தகுந்தது, எல்லாத்துக்கும் முதல்ல ஏற்பட்டது. யத்வா இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் பட்டபாசகர், பரம்பிரம்ம யக்ஷரூபம் பிரதமம் ஆதோ தபயேவ சம்பபூவ. அதாவது பிரம்மம் பரபிரம்மம் கூட அவர் அப்படி சொல்கிறார், இந்த தபஸ்னால்தான் பிரம்மம் ஆச்சு, அதில் தபஸோ மகிம்னா தாதிஷம் பிரம்ம அபூத் அப்படின்னு. இது தபஸுக்கு யாச்சு. அதுக்கப்புறம் உபஹோமம் சத்யகும் ஹவா அஸ்ய தபோ பவதி அனுஸ்வர்கம் லோகம் விந்ததி ஏதேன ஹவிஷா யஜதே யவுச்சைன தேவம் வேதா சோத்ர ஜுஹோதி அக்னயே ஸ்வாஹா தபசே ஸ்வாஹா. முதல்ல அக்னிக்கு அட்டாக்கபாலம், அதுக்கப்புறம் தபஸு அனுமத்தியை ஸ்வாஹா அனுமதிக்கு பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதி கடைசி ஸ்வர்காய லோகாய ஸ்வாஹான்னு சொல்லி முடிச்சுட்டு அக்னயே ஸ்விஷ்டகிருத்தே ஸ்வாஹேதி எல்லாத்தையும் அது ஸ்விஷ்டகிருத்து வருவார். அதான் அக்னி ஸ்விஷ்டகிருதி இந்த ஹோமம். இது முதல் வாசலை ரட்சிக்கக்கூடிய தபஸுக்காக பண்ணின இஷ்டி. அடுத்தது தித்தியம், 2வது வாசல். மேலே வேகமாக போயிடலாமா? ஆமாம், அதுவும் அதே மாதிரி அழகான விஷயம். ஸ்வர்கமா சுவர்க்கமானு கேட்டால் ஸ்வர் மாதிரி தான். ஸ்வர் மாதிரி தக் ஸ்ரத்தா பிரவீத். 2வது வாசலில் காத்துட்டு இருக்கா ஒத்தி ஸ்ரத்தா. தித்தியாயாக துவாரகா துவாரகா ரக்ஷிகாயாக ஸ்ரத்தாயாக பிராமணன் போடலாம். தித்தியாக துவாரகா ரக்ஷகசிய ஸ்ரத்தாயாக கூட போடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இதுக்கான கேள்வி கேட்பா. அதுதான் தக்கு அது ரக்ஷக சப்தம் வேதத்தில் இருக்கிறதுனால சொர்க்க அதுக்காக அப்படியே போட்டோன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் சமர்த்திக்கணும், தெரிய சாஸ்திரியெல்லாம் மாட்டிக்கிட்ட அப்படி போட்டு தித்தியாக துவாரகா ரக்ஷிகாயாக ஸ்ரத்தாயாக. 2வது வாசலை காக்கிற ஸ்ரத்தையை பற்றி மேலே சொல்லுது. தக் ஸ்ரத்தா பிரவீத் பிரஜாபதே ஸ்ரத்தயா வைஸ்ராம்யசி அகம் வை ஸ்ரத்தாஸ்மி மானு யஜஸ்வா அததே சத்யா ஸ்ரத்தா பவிஷ்யதி. இதெல்லாம் அதே மாதிரி மந்திரம் தான். ஆனால் சொர்க்கம் வேசியசீதி ச ஏதமா அக்னேயமட்டாக பாலம் நிரபவது ஸ்ரத்தாயை சரும் அனுமத்தியை சரும் ததோ வை தஸ்ய சத்யா ஸ்ரத்தா பவது அனுஸ்வர்கம் லோகமவிந்ததி ருடுத்து. ஆனால் இந்த ஸ்ரத்தைக்கு மட்டும் பலன் இருக்கு. சத்யாகவா அஸ்ய ஸ்ரத்தா பவதி அனுஸ்வர்கம் லோகம் விந்ததி ஏதேன ஹவிஷா யஜதே யவுச்சைன தேவம் வேத. நமக்கும் பலன் உண்டு. இத்தனை நாள் உட்காந்து என்ன பண்ணினோம்? இத்தனை நாள் உட்காந்து இந்த மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் பார்த்தோம் இல்லையோ? இந்த மந்திரத்தை தெரிஞ்சதுல வாழ்க்கும் சொர்க்கம் தெரியும். அது தபசா ஸ்ரத்தா வரும்போது தேவ ஸ்ரத்தையா ஸ்ரேவோ தேவத்துவம் ஸ்ரத்தை அப்படி
அதுங்கீழே அடியன் ஜாஸ்தி போகலைன்னா ஏகப்பட்ட விசாரம் இருக்குது, பதிப்பேங்க நம்மளை அது மட்டும் போகக்கூடாது. அது ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்ருதே. இது நஞ்சியர்லாம் வந்து ஸ்ரத்தையா அதேவகான்னு பிரிக்கணும் திருவிழப்பட்டிருக்காரு. வீட்டில் இருக்குது अदेवनान् स्वरानुसारं श्रद्धया देवः इत्यस्ति किल अदेवः इति पदपाठे कृते एव स्वरसंयोजनं भवति அப்படின்னு ஒரு கட்சி देवः इति भवति देवः इति भवति अन्तोदात्तं भवति देवशब्दः देवाः देवः इत्युक्तरीत्या अन्तोदात्ततया पठितव्यः परन्तु अत्र श्रद्धया देवः इत्यस्ति किल अदेवः इति पदपाठः कर्तव्यः இல்லை பாஷ்யத்தில் இல்லை, அவள் பாஷ்யத்தில் இல்லை, அவள் ஸ்ரத்தையா தேவகான்னு தான் சொல்லி பெரிய சண்டை. அது அண்ணங்கராச்சாரியரை பற்றி நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். பூர்வம் தேவகான் ஆசீத் பகவான் பிரஜாபதி பகவான் விஷ்ணு ईदृश देवो नासीत् पूर्वं यादृश देवः अधुना लक्ष्म्या सहितः भवति. நம்ம சித்தாந்தம் அப்படி பண்ணல, நம்ம அஸ்ரத்தை பண்ணல. இதே தஞ்சியர் திருவிழம் ஸ்ரத்தையா தேவகான் பண்ணணும். ஆனால் தேசிகன் திருவிழா எப்படி இருக்குன்னா தேவகான் தான் பண்ணணும்னு இருக்கா மாதிரி இருக்குது. இதுமாரி தான் விசாரம். அவன் ஸ்மார்த்தாள் என்ன சொன்னால் வராது, ஸ்ரத்தையா தேவகான் தான் இருக்கணும், நீ இப்படி தான் சொல்லி ஆகணும், சந்தியில் தான் வந்திருக்கு நம்ம கட்சி. அடியானுக்கிட்ட போகல இப்போ, ஏன்னா அடியானுக்கு சொல்ல அத்வைதி ராமலும் ஸ்மார்த்தாள் தானே, அப்படி பண்ணா ராமலும் அத்வைதிகள் தான். ரெண்டு பேரும் ஸ்ரத்தா பிரதிஷ்டா லோகஸ்ய தேவி. இது வந்து லக்ஷ்மி பரமான மந்திரம்னு சொல்லி பெரியவா வியாக்கியானம் பண்ணி ஸ்ரத்தான் லக்ஷ்மிக்கே திருநாமம். ஆகையதான் சானோ ஜுஷானோப யஜ்யமாகாத் காமவத் சாமிருதம் துகானா. இதுக்கு வியாக்கியானம் பட்டபாஸ்கரர் ஸ்ரத்தா இது விராட் சந்தஸில் இருக்கு. தேவகா சர்வோபி ஸ்ரத்தையா தேவத்வம் அஸ்ருதே ஆஸ்ருத. எல்லா தேவர்களும் ஸ்ரத்தையினால தேவரானா, ஸ்ரத்தை இல்லாமல் காரியம் பண்ணால் நீ எப்படி உருப்பிட மாட்டேன். பண்ணியிருக்கார், அவர் பண்ணியிருக்கார். இதில் ஏகப்பட்ட ஸ்வரசந்தியில் வராதுன்னு சொல்லி விசாரம் நடந்துருக்கு. அத்வைதம் புஸ்தகம் போயிட்டு இருக்கு. ஆதேவா அதேவாங்கிறத இப்போ நான் அந்த வீட்டில் திருவாய்மொழி வியாக்கியானத்தில் வருது. திருவாய்மொழி வியாக்கியானத்தில் ஆச்சாரியார் சொன்னது எழுதியிருக்கா. அங்கே முன்பு தேவனாக பண்ணியிருக்கா. ஆனால் அதே பலிதார்த்தம் தேவ சப்தத்திலேயே கிடச்சிரும். தேவனா இருந்தும் கூட அவன் தேவன் மாதிரி சொல்லிக்கல, தேவத்துவம் அஸ்ருதான்னு சொல்லலாம். அப்படி அந்த 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 இது இன்னொரு விஷயம் இருக்கு. சம்மீதிக்கு என்ன ஸ்வரத்தை பார்க்காத. எத்தனை இடத்துல நிறைய இடத்துல பகவத் பாதாலே ஸ்வரம் இல்லாமல் பண்ணியிருக்கா. பிரம்மஜேட்டா வீரியா சம்பிரதான் பிரம்மஜேட்டால் எல்லா பாஷைக்காரரும் பண்ணியிருக்கா. அங்கே பிரம்ம ஜேஷ்டாகா அப்படின்னு சம்போதனை வரணும், ஸ்வரம் அப்படி தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் ஜேஷ்டாக விருத்தர்கள்னு சொல்லிட்டா. விருத்தாளை சம்போதி சொல்கிற மந்திரம் அப்படின்னு எல்லாரும் பண்ணிட்டாங்க. சங்கரோட தான் பண்ணியிருக்கேன், பகவத் பாதம் தான் பண்ணியிருக்கேன். அவன் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி எல்லா உங்கள் லட்சணம் வந்து சம்ஹிதைக்கு தான் வரும், அடங்கும். சம்ஹிதைக்கு என்ற லட்சணம் வராது அப்படின்னு ஒரு கட்சி. சரி, நம்ம அதுக்கிட்ட போல இப்போ எஸ் சர்வோபி ஜனகா தேவோ பூத்வா தீப்திமான் பூத்வா தேவத்வம் பிராப்னோதி ஸ்ரத்தையா. லோகஸ்ய சர்வஸ்ய ஸ்ரத்தா பிரதிஷ்டா ஸ்ரீ பிராட்டி நடக்கிறது தான் லோகம். தேவி தீப்திமதியான பிராட்டி. அந்த சா தாதிரி ஸ்ரத்தா அஸ்மாக்கம் யஜ்யம் உபாகாத் ஆகச்சது. ஜுஷானா பிரியமானா காமவத்சா காமஸ்தானிய வத்சா அமிர்தம் அமரணமபி புருஷேபியோ துகானா க்ஷரந்தி. புருஷானாம் காம ஏவாபிமத ரக்ஷண ஹேது இது காமவத் சேது. அது இருக்கு அபிமத அபிமதத்தை பொழியறான்னு அர்த்தம். ரக்ஷணம் அபிமத க்ஷரணம் அமுதை பொழிகிறான், துகானாங்கிறத பொழிகிறான். இப்போ இந்த ஸ்ரத்தா யாஜ்யம் சித்தாதி சக்வரி பஞ்சபதா ரிதஸ்ய யஜ்யஸ்ய பிரதஜா உபகாரகத்தேன ஆரம்பேவ ஜாதா தேவி ஸ்ரத்தா. இதெல்லாம் நமக்கு ரொம்ப அனுகூலமாக பிராட்டி புருடகார வைபவத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள். விஸ்வசிய ஜெகதகா வர்த்ரி போஷயித்ரி பிரதிஷ்டா ஸ்திதி எதிஷ்ட தாம் தாதிரியும் ஸ்ரத்தாம் வயம் ஹவிஷா ஏதரு யஜாமகி.
சா அஸ்மாபிரிஷ்ட ஆஸ்மபியம் அமிர்தம் அவிநாசம் லோகம் ஸ்தானம் ததாது வேரி மாறாத மேலே இருப்பாள் வினை தீர்க்குமே வரைக்கும் வந்துட்டு புவனசிய பூதஜாதஸ்ய சர்வசிய ஈசானா தேவி அதிபத்ரி அதிகம் பாலயத்ரி பெருமாள் சுமாரான பாலனம் இவள் அதிகம் பாலயத்ரி சந்தாமரை கையால் சிறார் தஸ்மாத் சானோ லோகம் அமிர்தம் ததாது இதுக்கப்புறம் சோத்ர ஜுஹோதி உபஹோம் அக்ரே ஸ்வாஹா ஸ்ரத்தாயை ஸ்வாஹா அனுமத்தியை ஸ்வாஹா பிரஜாபதையே ஸ்வாஹா சொர்க்காய லோகாய ஸ்வாஹா அக்ரே சுற்றகிருத்தே ஸ்வாஹா இதுன்னு ஆயிடுது. அப்புறம் மூணாவது சொல்லாமே ஆயிடுதா. மூணாவது சத்தியம்னு பேர், அதை பற்றியான பிராமணம், அதுக்கு உண்டான யாஜாபுரோன்னு வாக்கிய, அதுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்லிட்டோம். நாலாவது மனசை பற்றி விஸ்தாரமாக சொல்லி முடித்தார். அஞ்சாவது ஒருத்தர் மாட்டினார் தான் நமக்கு வேண்டியது. அவர் யாருன்னா பஞ்சம்யாக துவாரகா ரக்ஷகசிய சரணசிய பிராமணம். இந்த சரணம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா சரணத்துக்கு அர்த்தம் பட்டபாஸ்கர் பண்ணார். சரணசிய சரணம் சரியதே இது சரணம் தர்மா பவித்ரம் சோதகம். அந்த தர்மம் விததம் விஸ்தீர்ணம் புராணம் சர்வேபிய பூர்வம் வித்தியமானம் ஈதிருஷேன தர்மேண பூதகா சுத்தகா ஜனா துஷ்கிருதானி பாப்பானி தரதி நாசகத்தி. துஷ்கிருதங்கள்லாம் கடந்துருவான் சரணத்தினால, நல்ல ஒழுக்கத்தினால. தேன தாதிசேன பவித்ரேன சோதகேன சுத்தேன ஸ்வயமபி அதர்மரகிதேன தர்மேண பூதாக க்ஷாலித சர்வ துஷ்கிருதா வயம். நாங்களும் மாதிரி எல்லா பாபங்களும் போக்கப்பட்டவர்களாய் பாப்மானம் அதர்மம் சர்வம் பிராச்சீனம் தொல்லையம் பழவினை அதையும் அதானசீலம் சர்வஸ்ரேயசாம் பாதகம் அதானத்தன்மையும் அதிக்கிரமிய புண்ணியமான லோகத்துக்கு போவோம். இது புரோன் வாக்கியக்கு அர்த்தம். யாஜ்யம் மேலே இருக்கு. லோக பிரகாசிக்கிறது. லோகம்னா லோக்கியதே இது லோகா லோகவான் பிரகாசவான். பிரகாசவத ஸ்தானஸ்ய சொர்க்காதேக துவாரம் பிராப்தி ஹேது. அதுதான் சொல்ல போகிறோம். இப்போ அதுக்கு இதுதான் இது வரைக்கும் பீட்டிகை தான். இனிமே தான் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். இதை நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. அர்ச்சிமத்து அர்ச்சனவது. இந்த சொர்க்கம் எல்லாராலையும் பூஜிக்கப்பட வேண்டியது சரணம். பவித்ரம் சோதகம் ஜோதிஷ்மத் தீப்திமத் பிராஜமானம் உஜ்வலிதம் ख्यातिमत् अमृतस्य धाराः बहुधाः बहुप्रकाराः दोहमानं धार्मिकेभ्यः उत्पादयति ईदृशं चरणम्. இந்த மாதிரியான சரணம் அது. நான் அஸ்மான் சுதிதான் சுதித வசுதிதன் நிப்பாட்டம் ஒன்று இருக்கு வியாக்கரணம். அதை சொல்லிடுறேன். அது தேசியம் போல பின்னாடி சுதித வசுதித நேமதித திஷ்ட திஷே இத்தியேதானி சந்தசி விஷயே நிபாத்தியந்தே. तत्र सुधित वसुधित नेमदिति सुव सुवे सुनेम पूर्वस्य ददादेगे तप्रत्ययस्य इत्वम् इडागमो वा प्रत्ययस्य निपात्यते. गर्भं माता सुधितं सुहितं சொல்ல வேண்டியதுல சுதிதம்னு வேதம் சொல்லும். வசுதிதம் அக்னோ ஜுஹோதி வசுகிதம் அக்னோ ஜுஹோதின்னு சொல்லணும். நேமதிதா பாதந்தே நேமஹிதா இது பிராப்தே. திஷ்வ இது லோன் மத்தியக வச்சனே ददादेगे इत्वम् इडागमो वा प्रत्ययस्य निर्वचनाभावस्य निपाते திஷ்வஸ்தோமம்னு வேத பிரயோகம். தத்ஸ்வன்னு சொல்கிறதில்ல, நாம் என்ன சொல்லி ஆகணும். திஷியே இது ஆசிர்லிங் ஆத்மநேபத உத்தம ததாகி யுத்தம் இடாகமோ பிரதிபாத்தியதே திஷியா திஷியன்னு வேதம். இது மாதிரி தாசியன்னு சொல்லணும், ஆனால் திஷியன்னு சொல்கிறோம். இது ஒரு வியாக்கரணம் இங்கே போட்டோம். இந்த சரண உபஹோம மந்திரம் போயிட்டோம். நாழி ஆயிடுத்து. இந்த 5 இட்டிகளுக்கு உள்ள சரண இட்டிக்கு பட்டபாஸ்கர சரத்தியனேன இது பாதம் அல்லது சாஸ்திரிய ஆச்சாரணம் நடத்தைன்னு அர்த்தம் சொல்லுவோம். சாஸ்திரிய ஆச்சரணம் இருக்கு, அதுதான் சரணம் நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சாயண பகவான் இது சரணம்னு தர்மம் எது நல்ல கதிகளோ அந்த தர்மம் தான் சரணம்னு அவ பாஷ்யம் பண்ணிட்டான். இது இப்படி இருக்கிறச்சே நம்ம பெரியவாள் இந்த மந்திரத்துக்கு பாஷ்யம் சுவாமி தேசியம் பண்ணிட்டான். அப்போ இது சுவாமி சச்சரித்திர ரட்சையில் இந்த மந்திரத்தை எடுத்து சக்கரத்தாழ்வான் பரமா பாஷை. இப்போ மந்திரங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா பல அர்த்தம் இருக்குது. இது ஒரு பெரிய கேள்வி. பிராமணத்தில் வேணால் நிர்ணய தேர்வு பண்ணி இப்படி தான் பண்ணுன்னு சொல்லுவோம். மந்திரத்தில் போய் பண்ணாத கட்டுப்பாடு இல்லைன்னு விட்டார் பிரச்சண்ட மீமாசர் அப்பய தீட்சிதர். மத்வதந்திர முகமர்தனம் புஸ்தக ஸ்லோகம் இது.
நீங்கள் நம்ம தான் போனோமே மன்னார்குடி பெரியவாளுக்கு. ஸ்லேஷப்பிராயே கவித்வே பிரமிதி தரதயா ஸ்லாகனீயே ச சூத்ரே நானா கர்மோபயோக ஸ்ருதி சமதிகதானேக புத்தியே ச மந்திரே ஏகார்த்தத்வ வியவஸ்தா தியஜனம் அனுமதம் சர்வமீமாம்சகானாம். அந்த மந்திரத்தை நீங்கள் எங்கே பயன்படுத்தலோ அதுக்கேற்றபடி அர்த்தம் கூடிச்சு வேண்டியது. விநியோகானுரூபம் அர்த்தாந்தரம் அர்த்தாந்தர அவிருத்தம். நீ அர்த்தம் சொன்னால் சொல்லிட்டு போ, விநியோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறது விருத்தமே இல்லை. அப்படி என்னை காப்பாற்றுறது தான் தேசிய எழுதியிருக்காரு. எல்லாம் சொல்கிறாள். நான் எங்கள் பாட்டு பரம்பரை ஸ்வஸ்தம் சொல்கிறேன். ஐஷிங்கே பாராட்டியாக இருந்தது. அது உயிரவாள் இருக்கா. இப்படி இல்லாமல் வேதத்துக்கு அர்த்தமே சொல்லக்கூடாது, யாகத்தில் தான் சொல்லணும். ஐஷிங்கே அனுகிரகிச்சாருக்கு பாராட்டி ஒத்துக்காதவளும் சில பேருக்கு எல்லாம் சொல்லணும். யாகமாக தான் அர்த்தம் சொல்லணும் சொல்கிறவளும் இருக்கா அப்படின்னு. இப்போ சுதிதான் தாத்து அவன் நன்கு இருக்கப்பட்டவளா செய்யணும். சுகிதமா சுகிதர்களா எங்களை பண்ணட்டும். ஆனால் தேசிகன் அப்படி சொல்லலை. தேசிகன் சிம்பிளா பெற்ற அந்த ஆகிரம் எழுதி போல. இதில் சச்சரித்திர சுகிதம் சச்சரித்திர ரக்ஷை கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் சுதர்சனாதி தாரணாதிகாரி சமாசனம் பண்ணிக்கிற விஷயத்தை பற்றி வரைச்சு காட்டகே சரணம் பவித்திரம் விதம் புராணம் ததாது இது மந்திரங்களை எடுத்து அஸ்ய அர்த்தா இது சக்கரத்தாழ்வான் வைபவத்தை சொல்கிறது. சரணம் பிராங்கணே சக்கரே இது நைகண்டுகா. நிகண்டுகாரலே சரணம்னு சக்கரத்து பேர் சொல்லுது. பாஞ்சராத்திரத்தில் பவித்திரம் சரணம் சக்கரம் லோகத்வாரம் சுதர்சனம் பரியாய வாச்சகாகி ஏதே சக்கரஸ்ய பரமாத்மனா. சக்கரத்தாழ்வார் பவித்திரம்னு பேர், சரணம்னு பேர், சக்கரம்னு பேர், லோகத்வாரம் பேர், சுதர்சனன் பேர், இவையெல்லாம் பரியாய வாச்சகங்கள் என்று சுவாமி தேசிகன் சாய்க்கிறது. பாஞ்சராத்திரம் இருக்குது. அதனால் இந்த சரணம் பவித்திரத்துக்கு அர்த்தம் எப்படின்னா, சரணம் பவித்திரம்னா என்ன அர்த்தம்? சரணம் சக்கரத்தாழ்வார் பவித்திரம்னு சொன்னால் உடனே கேட்டான், நீயே இப்போ மாட்டிண்டியே. சரணமும் தேசிய இப்போ சக்கரத்துக்கு பேர், பவித்திரமும் பேர். இந்த மந்திரம் எதுக்கு சரணம் சொன்னப்புறம் பவித்திரம் சொல்லித்துனா, பவித்திர சரண சப்தயோகோ சக்கரவாச்சகத்தேபி தத்த நிர்வச்சன சித்தார்த்த பிரதிபாதன பரத்வாத் அத்தனை நான் போகிற ஒரு உத்தேசம் தான். அதாவது பவித்திரம்ங்கிறது பேர் ஒன்று சக்கரத்தில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சரணம்ங்கிறதுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அதனுடைய உற்பத்தியில் வச்சு அர்த்தம் சொல்லு. பாவயிதிருத்வா தாத்ருத்வாச்ச பவித்திரம்னு சொல்லு. சரணம் சக்கரத்தாழ்வார் நம்மளை தூய்மைப்படுத்துகிறார், ரட்சிக்கிறார், பவித்திரம் அர்த்தம் சொல்லு. ஒன்று பேர், இன்னொன்று பேர் தான், ஆனால் யோகத்திலேருந்து வந்த பேர், அதனால் அதை வச்சு சேர்த்து கொடுத்து. ஏகாயிரிய சாகில பவித்திரம் இது சப்தா புன கஸ்ய வக்தா புனாதி திராயதேச்ச இது அத பவித்திரம் இது பிராகேவ உக்தான்னு சொல்லியிருக்கான் ஏகாயிரிய சாகர். அது மேலே சேர்க்கிறார். சரணம்னு சக்கரத்துக்கு ஏன் பேருன்னா ரத சக்கரம் மாதிரி இருக்கா இல்லையா? ரத சரணம்னா ரத சக்கரம், ரத சரண ஆகாரம் இருக்குது. அல்லது இதுதான் வண்டிக்கு சக்கரம் மாதிரி வைகுண்ட லோகம் போகிறதுக்கு சாதனமாக இருக்குது. பரகதி சாதனத்வாத்வா விதத்தம் இது எங்கும் பரவி இருக்குது. சக்கரம் எங்கும் பரவி இருக்கா, தன்னுடைய தீப்தியினால எங்கும் பரவி இருக்குது. அல்லது முக்தா நித்திய சூரியால ஞானத்தினால விழுவார். வித்தத்தம்னா பெருமாள் தான் வித்தத்தர். சக்கரம் எப்படி ஜீவன் தானேன்னு கேட்டால் இல்லை, ஞான தர்மபூத ஞானத்தால் வாப்தி நாம் ஒத்துன்ற விஷயந்தான். புராதனம் அனாதின்னு அர்த்தம். அதே சரணம் பவித்திரம் விதத்தம் புராணம். புராதனத்வ நவமித்திச்ச காட்சி நிருக்தி. இப்படி சொல்லாத, ரொம்ப பழசாக இருந்தாலும் என்னைக்கு புதுசு. புராபினம் புராதனத்வபி நவமித்திச்ச காட்சி நிருக்தி. அதுவும் முடியும். அவன் கேட்டான், இது புராதனம்னு சக்கரத்தை சொல்லிட்டு தேசிகனின் அர்த்தம் சொல்லிடு. சிற்பிகள் தானே சக்கரம் பண்ணுறாங்க அந்த கோயிலில், புதுசாக வரல. இது புராதனமாக அது. விஸ்வகர்மாதிபி சக்கரவத் பர்வதாதிஷு தன் நிர்மாணம் இதானீந்தன சிற்பிபி சக்கராதி நிர்மாணவத். விஸ்வகர்மா சக்கரம் பண்ணினான்னு ஒரு ஐதிகமே சரி புராணங்கள் இருக்குது. சூரியனுடைய தேஜஸ் தாங்காமல் சுவர்ச்சியில் ஓடி போயிட்டா உடனே இவன் என்ன பண்ணால் ஒரு சாயை பண்ணி கொடுத்துட்டான். அவன் சூரியன் கண்டுபிடிச்சான், யமன் சொல்லி கண்டுபிடிச்சப்பறம் இனிமேல் அவளோட சேர்ந்துருக்கேன்னா சேர்ந்துருக்கேன்னா ஒரு சூடு தாங்கலைன்னு ஆகும். அதான் டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டேன்னு விட்டான். உடனே அவன் என்ன பண்ணான், விஸ்வகர்மாவை கூட்டார், பெருமா இவன் சூட்டை குறையினார். அதுலேருந்து சக்கரத்தை பண்ணி கொடுத்தான்னு புராணத்தில் கதை இருக்குது. அந்த சக்கரத்தை புராதனம்னு அர்த்தம் சொல்லல தேசிக நியாயமானா. தேசிக நியாயமாறவர் விஸ்வகர்மாதிபி சக்கரவத்து பர்வதாதிஷு தன் நிர்மாணம் இதானீந்தன சிற்பிபி சக்கராதி நிர்மாணம்.
இன்னைக்கு பண்ணுறான் ஆர்கிடெக்ட் டி சக்கரம், சிற்பசாஸ்திரி சக்கரம் சாய்கிறார் ரைட்டிங்கர், இவன் பண்ணுறான். அதை பார்த்தா புராதனத்துவம் போயிடுமான்னு அதுக்கு தத்ராபி சக்தி அனுப்பிரவேசா தத்தத் காரியகரத்தோவத்தி இதானீந்தர சக்கர யந்திராதி. இது ஒரு இதாக்கிறார். இப்போ சக்கர யந்திரம் பண்ணி வைக்கிறா, அந்த யந்திரமும் நமக்கு அனுகூலம் பண்ணி கொடுக்கறது. அது எப்படி வந்தது? மந்திரத்தினால உள்ள. அதனால் அந்த சக்கரத்தோட அம்சம் இதுக்கு வரும், பண்ணலாம். அதனால சக்கரம் சொல்ல தப்பில்லை. ஏன பூதா எதங்கனேன சம்ஸ்கிருதா தரதி துஷ்கிருதானி. சக்கரத்தினால எதங்க தோளில் சக்கரம் சுற்றினா தான் துஷ்கிருதானி தரதி, பாபங்களை கிடப்பான். என்ன பாபங்களே? பகவத் சமாராதன அனர்ஹதா ஹேதுபூத பாபானி அகிலங்க. பாபகான்னு நிசங்கோச்சமாக சொல்லக்கூடாது, அப்புறம் வைகுண்டமே போயிடுவான்னு அடுத்த சமாஷ்டமே போகணும். அப்படி இல்லை, பகவானுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்கு தகுதியின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாப்பங்களை எல்லாம் கடத்து. அல்லது நீ சொல்கிறபடியே சொல்லிக்கோ, பரம்பரையா எத்வா பரம்பரையா சாம்சாரிகம் சர்வமே கர்ம அதிக்கிறான். ஏதத் சர்வசாதாரண முக்தம், இது எல்லாருக்கும் பொது, அது எனக்கு வேணும்னு கேட்குறான். சத் ஸ்வஸ்மின் ஆசாஸ்தி தேன பவித்ரேன சுத்தேன நித்திய அஸ்பிருஷ்ட தோஷேன. அந்த சக்கரத்தினால பூதாக தூய்மை அடைந்தவன் நாங்கள் அதி பாப்பானம் அராத்தின் தரேன், அராத்தின் பாப்பானம் அதி தரேன். அதனால் இந்த மந்திரம் சக்கரத்தாழ்வார் பரமானது. திரண்ட பொருள் திருவாழியாழ்வான் சக்கரராஜன், தூய்மை தந்து காத்து அருள் முடி வச்ச பறந்தவன். சரணம் போய் சொல்ல போகிறேன் இப்போ மூலவன். பறந்தவன் புகழாலே அல்லது தன் ஞானத்தாலே தொன்மையானவன். அந்த தூயவனாலே அவன் பொறி ஒற்றி கொண்டதாலே தூய்மை செய்யப்பட்டவர்கள் திருமாலுக்கு பணிவிடை செய்ய தடங்களாக உள்ள தீவினைகளை கடப்பார். எனவே என்றுமே தீவினை தீண்டாத அவனுடைய கோயில் பொறி ஒற்றி கொண்ட அடியோங்கள் தீவினைகளான விரோதிகள் எல்லாம் கடந்து விடுவோமாக. அது அப்படியே பாட்டு. இரண்டாம் மந்திரம் லோகசிய துவாரம் பகவத் லோக பிராப்தி உபாய வழி வாசல். யத்வா பத்த ஜனஸ்டே புருஷார்த்த பிராப்தி உபாயம், பத்தனுக்கு புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அர்ச்சிமதி ஜுவாலாயுதம் சுரசகசிரான கோட்டி சூரிய சமப்பிரம். ஜோதிஷ்மதுன்னா இதுக்கு ஒரு கேள்வி வந்து, அர்ச்சினாலே ஜோதிஷ் தானே. மறுபடியும் சொன்னாப்பா ஜோதிஷ்மத்துன்னு கிரணங்களும் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். மகஸ்வத்து அதுவும் அதே தான் இல்லைப்பா. பிரகாசவத் அது மங்கி கிங்கி போகாமல் விட்டுறது. இதனுடைய கிரணம் பட்டால் சூரியன் மங்கி போயிடும். அப்படித்தானே ஜெயத்திரத்தில் பண்ணா எம்பெருமான். ஏவம் பேதசிய வேட்சித்தத்வா நான் பௌனருக்தியம் எவ்வளோ அழகாக சொல்லிட்டேன். தேசிக பாஷ்யம் இது வேத பாஷ்யம். பிராஜமானம் சோபமானம் தேன சுதர்சனத்வாதிகம் விவேட்சியம். இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, எல்லாத்தையும் வெளியே மறைச்சிடுவேன்னா இல்லைடாப்பா. பிராஜஸ்வதி இதுக்கு அர்த்தம் மறுபடியும் அதே தானே வரும். சோபமானம் அழகாக இருக்கும். அவ்வளோ ஒளி இருந்தாலும் சுதர்சனாக இருப்பார் பக்தர்களுக்கு. அதை சொல்லப்பட்டது. அமிர்தஸ்ய தாராக பகுதா தோகவான் சமஸ்த ஜரா மரண சந்தான உச்சேதகஸ்ய நித்தியஸ்ய பரமபுருஷார்த்தஸ்ய அனுபவ பிரகாராதீன் பங்கோருபரி கங்கா நிபாதவத் ஸ்வயமேவ அயத்தில் லப்யான் சம்பாதைன்னா இருக்குது. இதென்ன நித்தியமாக இருக்கக்கூடிய பரமபுருஷார்த்தமான மோட்சம் பகவத் அனுபவம் அவைகளெல்லாம் சமாசினம் பண்ணுவாளுக்கு நொண்டிக்கு தானே கங்கை மேலே வந்து விடுற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். அமிர்தஸ்ய தாரா பகுதா தோகமான அதுக்கு அர்த்தம் தான். அமிர்தம் இந்த இடத்துல பரமபுருஷார்த்தமான பகவானுடைய அனுபவம் அவைகளெல்லாம் தானே கொண்டு வந்து கொடுக்குறது. பகுதா தோகம் ஆற்றுல குழாயை திருப்பினா தண்ணி காவேரிக்கே போக வேண்டாம், அப்படியே கொடுத்துருவார் சக்கரதாரி. லோகே பிராப்தி திசாய இது ஒரு லோகே சுனிதான் ததாதிர்கள். இந்த லோகத்துக்கு போய் வைகுண்ட லோகம் போனால் அல்லது இங்கேயே உபாசன திசையில் கூட சுதிதான் தேசிகன் அர்த்தம் சுகிதான் அல்லது சுப்பிரதிஷ்டிதான் அதே அர்த்தம் தான். ஒரு அர்த்தாள் பலிதான் ததாது இது ததபேட்சித ஆசாசனம் இப்படி இந்த மந்திரம் சொல்கிறது. ஆகையினாலும் நம்ம சம்பிரதாயத்தில் இந்த மந்திரத்தை ஆச்சாரியார் சம்பாவனைக்கு சொல்கிறா, கோஷ்டிக்கு சொல்கிறா, சன்னதியில் வந்து கற்பூரார்த்தி பண்ணுறது திருப்பல்லாண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த சரணம் காப்பாற்றணும்னு சொல்கிறா. அப்படி இப்போ வசந்த மந்திரத்துக்கு அதனால திருவாழி சக்கரம் திருமாலின் திருவைகுந்த உலகம் செல்ல வழி தருவது, சுடர் உடையது, கதிர்களை உடையது, ஒளி நிறைந்தது, காண இனியது, பரமனுடைய அனுபூதியாகிற அமுதத்துளிகளை பல வகையிலும் நம் மீது பொழிய வல்லது. அது நம்மை இங்கும் அங்கும் இன்பம் பெற்றவர்களாக செய்யட்டும். இதோட
கொஞ்சம் ஆழி ஆகிடுது, இருந்தாலும் ஆயிடுச்சு. ஏன்னா இது கொஞ்சம் பூர்வ பீடிகெல்லாம் போட்டால் தான் அந்த அவா பாஷ்யமெல்லாம் தெரிஞ்சால் தான் இது எப்படி பண்ணியிருக்காரு. ஆமாம், வேத பாஷ்ய சதஸ்ஸு சுவாமி தேசிய வேத பாஷ்யத்தோடைய ஏஷவை கிளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே ஹவை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே. ஹரி இல்லாம சாஸ்திரிகள் இங்கேயே இருந்து சாஸ்திரிகள் மத்தியானம் மறுபடியும் 3 மணிக்கு சரசு, மத்தியானம் ஆனவொடனே மத்தியானம் 3 மணிக்கு சரசு. மத்தியானம் 2-3 திருநாமங்கள் இருக்கா, அதனால் எல்லாரும் இருந்து திருநாமங்கள் ஒன்று அதுக்கா சாச்சாரம் வியாக்கியானம் அவசியம். ஒரு 3 பேர் மத்தியானம் இருக்கு, அவசியம் இருக்கு, எல்லாரும் அனுபவிக்கணும். ஐஷிங்கர் திருவிழம், அதாவது ரசிகர்கள் வேண்டாம், நிறைய பேர் வரணும் அப்படின்ற இல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டா வந்துடுவான். பண்ணி இப்படி ஆயிடும் தெரியும், இப்படி சொல்லணும் பண்ணி வந்து பயந்துட்டு இருக்குது. நாளைக்கு நாள் சொல்லுவாங்க. தெரியுமே, நான் வேத சதஸில் வந்திருக்கேன். உங்கள் வேத சதஸிலே நான் வந்திருக்கேன். உங்கள் அசித்தி 3 வேதம் வியாக்கரணம் வாசிக்கணும். வியாக்கரண சொல்லணும். அது பெரியவா ஒத்துக்கல. சமாச்சார கிரந்தே ஏனேன சிரோவிரதமாச்சரித்தம் ஏதாம் பிரம்ம வித்யாம்னு அது வேத வித்யா. பிரம்ம வித்தியக்கு அந்த வேத வித்தியன்னு அர்த்தம். அதனால முண்டனம் பண்ணிட்டு பண்ணிக்காம அத்தியனம் பண்ணா பலிக்காது. அந்த வேதம் தான் அப்படியே நியமமாக சொல்லி தரலையோ வேதத்துக்கு இந்த சாக்கைக்கு மட்டும் அந்த அத்தியனத்துக்கு அங்கமாயிட்டதுனால சாங்கமா பண்ண முடியாது. அவரே அந்த சங்கராச்சார் இப்போ தேசிகாச்சரம் பார்த்து அதனோட வருஷம் கூப்பிட்டு கேட்பார், சிறுவன் எல்லாரும் போயிட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லி. ஏன்னா அவர் அனுஷ்டான பெரிய சங்கராச்சார் சும்மா நோட்டு பண்ணா போகாது. ஏதோ தேவை இருக்கிறது வச்சு நெருப்பு சட்டியை வேற தள்ள வச்சுட்டு போனாங்க. அங்காரம் கருப்பு சட்டியை தள்ள வச்சுட்டு போகணும். நெருப்பு சட்டி தலையில் வச்சுட்டு போகணும். மொட்டையை எடுத்துட்டு யாரோ தான் அத்தியனம் பண்ண சொல்லுவாங்க. இங்க திரையோதச கபாலம் சொன்ன என்ன விசாரிக்க பஞ்சேஷ கபாலம் இருக்கு. திரையோதச கபாலம் சந்திரமாவா காமைத்தால் பஞ்சேஷ கபாலம் அப்புறம் ஏகவிம்சதி கபாலம் எல்லாம் உண்டு. திரையோதச கபாலம் மாத்திரம் வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்ம அத்தியனத்தில் இல்லை. கபாலம் தான் எங்கே திரையோதசி இல்லை, அதான் சொல்றேன். அதான் திரையோதசி கபாலம் இல்லை, அதெல்லாம் இருக்கு. பூமி கபாலமே இருக்கு. ஒரே கபாலம் பூமி கபாலம், ஏக கபாலம் இருக்கு. எல்லாம் அட்டா கபாலம் இருக்கு, நவ கபாலம் இருக்கு. நவ கபாலம் 13 மட்டும் இல்லை, அல்லக்கி இருக்கு. பெருசா இருக்கு. உண்டை ஒரே உண்டை தான் போட்டு, அது சைஸ் ஒன்று தான்.
वेदान्तदेशकटाक्षरं तत्त्वयन्तसारमवद्यं नारायणाद्येन्द्रियकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः सुरेशिवो श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय உடனே எழுந்துக்கிறது உடனே எழுந்துக்க ஆஸ்வாசம் பண்ணி எழுதுக்கும்